வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. ஹிந்தி டிப்ளமோ எக்ஸாம் மே 2025 நடந்த ஹிந்தி டிப்ளமோ எக்ஸாமோட செகண்ட் பேப்பர் தான் இது. ஃபஸ்ட் பேப்பர் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் பேப்பரில் இப்போ மாணவர் நிரப்புக, கீழே வந்து தேர்வு என்ன, எக்ஸாம் நம்பர் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை பார்த்து எழுதிக்கோங்க. சேர்க்கை என்ன, அட்மிஷன் நம்பர், அதை பார்த்து எழுதிக்கோங்க. தேர்வு மையம் வந்து தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா, டி நகர், சென்னைன்னு போட்டுருங்க. நிம்னலிக்கித் சப்தோன் கே ஹிந்தி சமானார்த் லிக்கியே, பின்வரும் சொற்களின் ஹிந்தி சம சொற்கள் எழுதுக. சேம் மீனிங் உள்ள ஹிந்தி தான் எழுதணும். ராககீர் ராகி அப்படின்னா வழிபோக்கர். அகஸ்மாத் அச்சானக் சடன்லி. தேர்டு நிகட் பாஸ் அப்படின்னா பக்கத்தில் நியர். விஸ்வ துனியானா வேர்ல்டு உலகம். மதத் உபகார்னா ஹெல்ப் உதவி. ஆவஷ்யகதா ஜரூரத் அப்படின்னா அவசியம் நெசசிட்டி. பிரதீக்ஷா இன்துசார்னா வெயிட் பண்ணுறது வெயிட்டிங். காயர் டர்போக் கோலை. மூல்ய பாவ்னு எழுதலாம், தாம்னு எழுதலாம். ப்ரைஸ் விலை. டென்த்து ஸ்திரீ மகிழா அப்படின்னா உமன். செகண்ட் ரோமன் லெட்டர், பின்வரும் சொற்களுக்கான ஆக்கச் சொற்கள் எழுதுக, அதை சேர்த்து எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாட்டக், பாட்டக்னா பாடம் படிப்பவர். அடுத்து வித்யாலை, வித்யாலைனா ஸ்கூல். சம்தா சமத்துவம். மகான்தா அப்படின்னா கிரேட்னஸ். பச்பன்னா சைல்ட்ஹுட் குழந்தை பருவம். தேர்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு 5 சூஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கரெக்ட் ஆன்சர் எடுத்து எழுதணும். फर्स्ट वन कहा जाता है कि प्राचीन काल में भारत में बहुत बढ़िया कपड़ा बनाया जाता था. सेकेंड वन एक पाठमाला हिंदी के डिप्लोमा पाठ्यक्रम के छात्रों के लिए पढ़ाई जाती है. थर्ड ये मकान सरकार द्वारा बनाए गए हैं. फोर्थ कार्यालय में हिंदी राष्ट्रभाषा के रूप में लिखी गई है. फिफ्थ दीपक वर्मा से एक कार्य नहीं हो सकेगा. फोर्थ रोमन लेटर को से का के मेन இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டான இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். बहुत पहले अयोध्या में एक राजा थे. राजा का नाम दशरथ था. दशरथ को 4 लड़के थे. पहले बेटे का नाम राम था. लक्ष्मण राम से छोटा भाई था. एक दिन शाम को राम और लक्ष्मण पाक में टहल रहे थे और धनुष्बाण में खेल रहे थे. उस समय मुनि विश्वामित्र राजा के दरबार में आए. फिफ्थ रोमन लेटर, फर्स्ट वन जैसा मेहनत करेगा वैसा सफल होगा. सेकेंड वन पत्तेदार सब्जियों से न केवल रक्त में वृद्धि होती बल्कि आंखों की कमज़ोरी भी दूर होती है. थर्ड धूप में मत घूमो नहीं तो बीमार पड़ जाओगे. फोर्थ जिसका भोजन माँ पकाती है उसका मैं नहीं पका बादी. फिफ्थ जो काम अच्छा होगा वकना पुरस्कार के लिए भेजा जाएगा. सिक्स्थ रोमन लेटर, இப்போ இதில் வந்து இப்போ பத்திர பாத்திர அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி எழுதணும். பின்வரும் சொல்லினை பயன்படுத்தி பொருள் வேறுபாடு விளங்கிடுமாறு இந்தியில் வாக்கியங்கள் அமைக. ஃபர்ஸ்ட் ஒன் பத்ர, மேனே சுட்டி லேனே கேலியே பத்ர லிகா, எனக்கு வந்து விடுமுறை எடுக்கிறதுக்கு கடிதம் எழுதினேன். செகண்ட் ஒன் பாத்திர, ராமாயணன் மேன் ஹனுமான் கி பாத்திர விசேஷன், ராமாயணத்தில் ஹனுமனுடைய கேரக்டர் வந்து சிறப்பு வாய்ந்தது. கமானா சம்பாதித்தல், ஆஜ் கே சமய மேன் கமாயி பகுத் மகத்துவபூர்ண் ஹேன், இன்றைய சூழ்நிலையில் சம்பாதித்தல் மிகவும் அவசியம். செகண்ட் ஒன் காம்னா விருப்பம், முஜே ஹிந்தி பட்னா பகுத் காம்னா ஹே, நான் வந்து உண்மையிலேயே ஹிந்தி கற்க விரும்புகிறேன். தேர்ட் ஒன் பல், பல்னா நொடி. செகண்ட் ஒன்று சொல்லலாம், பல் சப்சே சோட்டி மூல்பூத் இகாயி ஹே, நொடி என்பது மிகச்சிறிய ஒரு அடிப்படை அலகு. ஃபல், ஃபல்னா ஃப்ரூட் பழம். பாரத் கா ராஷ்ட்ரிய ஃபல் ஆம் ஹே, இந்தியாவினுடைய தேசிய பழம் மாம்பழம்.
फोर्थ आंख एक महत्वपूर्ण अंग है கண்ணு வந்து முக்கியமான ஒரு உறுப்பு अंक கணித் के लिए अंक महत्वपूर्ण है கணிதத்திற்கு வந்து மேக்ஸுக்கு வந்து எண்கள் முக்கியமானவை நம்பர்ஸ் வந்து முக்கியமானது ஃபிஃப்த் ஒன் கான் கான்னா காது மனுஷியக்கே தோ கான் ஹோத்தே ஹேன் மனிதருக்கு வந்து 2 காதுகள் உள்ளன கான் கான்னா சுரங்கம் கோலார் ஸ்வர்ணகான் பாரத் கி ஏக் பிரசித் ஸ்வர்ணகான் ஹேன் கோலார் தங்க சுரங்கம் வந்து இந்தியாவினுடைய பிரபலமான தங்க சுரங்கமாகும் 7th ரோமன் லெட்டர் பின்வரும் சொற்களுக்கு பன்மை வடிவம் எழுதுக நிம்னலிகித் சப்தோன் கே பகுவஜன் ரூப் லிக்கியே அதாவது ஏக் வஜனில் இருக்கோ அதை பகுவஜனில் எழுதணும் சிங்குலரில் இருக்கிறத ப்ளூரலில் எழுதணும் ஒருமையில் இருக்கிறத பன்மையில் எழுதணும் பாட்ஷாலா பாட்சாலாயே चिट्टी चिटियांग बाहट बाहट रात रातें फिफ्थ पंखा पंखें दरवाज़ा दरवाजे गुड़िया गुड़ियांगे पुस्तक पुस्तकें कविता कविताए पेड़ पेड़ एथ रोमन लेटर लिंक बदलिए ஆண் பாலில் இருக்கிறத பெண் பாலில் எழுதணும் पुल्लिंग स्त्रीलिंग मैस्कुलिन फेमिनिन எழுதணும் छात्र छात्रा छेड़ छेड़ानी नौकर नौकरानी पुरुष स्त्री पाग वागिन दुल्हा दुल्हन नायक नायिका लेखक लेखिका चाचा चाची राजा रानी 9th ரோமன் லெட்டர் எழுத்து பிழைகளை நீக்கி எழுதுக அதாவது அசுத்தில் இருக்கும் சுத்து வாக்கியமாக எழுதணும் चीट मिलते ही हम बैठ गए चीट मिलते ही हम बैठ गए சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருக்கும் செகண்ட் ஒன் पिताजी ने अखबार पढ़ा पिताजी 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 ने अखबार पढ़ा थर्ड वन शोहन काम करके चली गया शोहन काम करके चली चलावा मारिर चला गया फोर्थ मेरी माताजी आराम कर रही हैं मेरी माताजी आराम कर रही हैं அந்த மேரி மேரி குரில் நெடிலா வந்திருக்கு ஃபிஃப்த் ஒன் தேஷ் கா ரக்ஷா கர்னா ஹமாரா கர்த்தவ்ய है கா வந்து கியா மாறி இருக்கு தேஷ் கி ரக்ஷா கர்னா ஹமாரா கர்த்தவ்ய है 10th ரோமன் லெட்டர் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த வினைச்சொற்களின் உதவியுடன் வாக்கியத்தை நிறைவு செய்யணும் ஃபர்ஸ்ட் ஒன் சீதா கிரிக்கெட் கேல்னா ஷீக் ரஹி ஹை சீதா வந்து கிரிக்கெட் விளையாட கற்றுக்கொள்கிறாள் செகண்ட் ராஜேஷ் அபி பட்னா ஜாகத்தா ஹை ராஜேஷ் வந்து இப்போது படிக்க விரும்புகிறான் தேர்டு மேன் கம்ப்யூட்டர் பர் காம் கர்னா பசந்த் கர்த்தா ஹூம் எனக்கு கணினியில் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறது பிடிக்கும் ஃபோர்த்து உன்கோ बागवानी करना अच्छा लगता है बागवानी उनक वो तोटकலை வந்து பிடிக்கும் ஃபிஃப்த் கிசான் கேத் में मेहनत कर रहा है விவசாயி வந்து வயலில் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் 11th ரோமன் லெட்டர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதை வச்சு இந்த கீழே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் आप बिना बुलाए अंदर नहीं आएंगे आप बिना बुलाए अंदर ना आए உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து அதே மாதிரி எழுதணும் आप लोग सुबह की गाड़ी से नहीं जाएंगे आप लोग सुबह की गाड़ी में सफ़र ना करें सेकेंड फर्स्ट वन तुम ही 10 रुपये दे दो मैं तुम्हें 10 रुपये क्यों दूँ सेकेंड तुम ही रमेश की बात मान लो आपको रमेश की बात क्यों सुन ही चाहिए थर्ड फर्स्ट वन रमेश रोटी बनाना जानता है रमेश को रोटी बनाना आता है இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா கொஸ்டின் வந்து ரமேஷ்க்கு ரொட்டி செய்ய தெரியும் அந்த மீனிங் மாறாமல் சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ரொட்டி ரமேஷ்க்கு செய்ய தெரியும் செகண்ட் विनोबा भावे कई भाषाएं जानते थे विनोबा भाई कई भाषाएं आता है வினோபாவுக்கு வந்து
பல மொழிகளை அறிந்திருந்தார். அப்போ பல மொழிகள் வினோபாவிற்கு தெரியும். 4th ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அதோட சேர்த்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், पदोन्नति का आदेश कौन सा विभाग जारी करता है? स्थापना अनुभाग. पदोन्नति का आदेश स्थापना अनुभाग विभाग जारी करता है. பதவி உயர்வு ஆணைகள் வந்து எந்த துறை வழங்குது? பதவி உயர்வு ஆணைகளை வந்து ஸ்தாபன பிரிவுத்துறை வழங்குது. செகண்ட், उत्तर का मसौदा किसने तैयार किया? लिपिक. उत्तर का मसौदा लिपिक तैयार किया. लिपिक ना क्लर्क. who draft the reply? the clerk prepared the draft of the reply. யார் ரிப்ளை பண்ணுவாங்கன்னா क्लर्क தான் அதுக்கு பதில் சொல்வார். 5th, मोहन के पास मकान बनाने के लिए ज़मीन नहीं थी, उसके पास मकान बनाने के लिए धन नहीं था. இப்போ இது வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க, அதை ஷார்ட் ஃபார்மில் எழுதணும். இப்போ மோகன் வீடு கட்டுறதுக்கு நிலமும் இல்லை, மோகன் வீடு கட்டுறதுக்கு அவன்கிட்ட பணமும் இல்லை. அப்போ அதை சுருக்கி எழுத சொல்கிறாங்க. மோகன் கே பாஸ் மகான் बनाने के लिए ना दो ज़मीन है और ना ही पैसा. இப்போ மோகன்ட வீடு கட்ட நிலமும் பணமும் இல்லை. ஷார்ட் ஃபார்மில் எழுதணும். கவர்மெண்ட் கோயி டாக்டர் நெஹிதா வஹா கோயி தவாயி கி துக்கான் நெஹிதா. கிராமத்தில் வந்து எந்த டாக்டரும் இல்லை, எந்த மருந்து கடையும் இல்லை. அப்போ उस गाँव में ना दो कोई डॉक्टर है और ना ही कोई दवाई. இந்த கிராமத்தில் டாக்டரும் இல்லை, மருந்து கடையும் இல்லை, மெடிக்கல் ஷாப்பும் இல்லை, டாக்டரும் இல்லை. 12th ரோமன் லெட்டர் 4 கொடுத்துருக்காங்க, அதில் எதுவும் ஒன்றை பற்றி நீங்கள் எழுதணும். प्रदूषण की समस्या, மாசு பிரச்சனை. சோஷியல் மீடியா கித்தினி அவசியக் है, சமூக ஊடகம் எவ்வளோ முக்கியமானது. 3rd, मेरा प्रिय मसाला, எனக்கு பிடிச்ச மசாலா. 4th, योग एक अच्छी आदत, யோகா வந்து ஒரு நல்ல பழக்கம். 13 ரோமன் லெட்டர் அனுவாத் கேஜி, ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க, அதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். சில வேர்ட்ஸுக்கு வந்து அவங்க ஹிந்திலேயும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் இந்த பேராகிராஃப் எழுதணும். தென்னிந்தியாவில் இந்தியின் முன்னேற்றத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்? தக்ஷின் பாரத் में हिंदी की प्रकृति देखकर मुझे बहुत खुशी हो रही है. இந்தியா முழுவதற்கும் பொதுவான ஒரு மொழி அவசியம். पूरे भारत के लिए एक साझा भाषा आवश्यक है. இந்தியை இணைப்பு மொழியாக்குவதில் பல நன்மைகள் உள்ளன. हिंदी को संपर्क भाषा बनाने के अनेक लाभ है. இந்தி மொழியால் பிராந்திய மொழிகளுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பில்லை. हिंदी से क्षेत्रीय भाषाओं को कोई खतरा नहीं है. தாய்மொழியை தவிர வேறு மொழியை கற்றுக்கொள்வது கடினம் என்று சிலர் நினைக்கிறார்கள். कुछ लोगों का मानना है कि मातृभाषा के अलावा अन्य भाषाएं सिखाना कठिन होता है. ஆனால் அது ஒரு தவறான கருத்து. लेकिन ये गलत தரானா है. ஐரோப்பாவில் பலர் தங்கள் தாய்மொழியுடன் 4 அல்லது 5 மொழிகளை அறிந்திருப்பதை காணலாம். यूरोप में आप कोई लोगों को अपनी मातृभाषा के साथ साथ 4-5 भाषाएं जानते हुए देख सकते हैं. 14th रोमन लेटर राइटिंग, पत्र लिखिए. 2 கொடுத்துருக்காங்க, 2ல் ஏதாவது ஒன்று எழுதணும். புக்கில் இருக்கும், படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ தேங்க்யூ.